जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद श्री अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद हरे कृष्णा. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். யாருக்காவது தெரியுமா? ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தம் படித்தவங்களுக்கு தெரியும். சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தியாலீலாவில் 6வது அத்தியாயம் பானிஹாத்தி சிதா தோஹை அப்படின்ற ஒரு நிகழ்வை பற்றி ரொம்ப அழகாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விவரிச்சிருக்கிறார். ஸோ அந்த நிகழ்வு நடந்த நாள் இன்றைக்கி என்ன அந்த நிகழ்வு அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம கேட்கலாம். नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी के नामिने. नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी के नामिने. नमस्ते सारस्वत देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ உங்களில் எத்தனை பேர் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சிருக்கீங்க? ஒரே ஒருத்தர் தான். மாதாஜி நோபடி. ஏன் இத்தனை பேர் படிக்காமல் இருக்கீங்க? தமிழில் வந்து எவ்வளோ நாளாச்சு? தமிழில் இல்லாத வரைக்கும் தமிழில் இல்லைன்னு சொல்லி இருந்தோம். இப்போ தமிழில் வந்து இவ்வளோ நாள் ஆகுது. இத்தனை நாளுக்கு குறைஞ்சது 2 தடவை அதை படிச்சிருக்கணும். சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்காமல் நம்ம என்ன கௌடிய வைஷ்ணவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? சைத்தன்ய மகாபிரபுவோட லீலைகளை தெரிஞ்சுக்காம, சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தோட நோக்கம் தெரிஞ்சுக்காம, இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தத்துவார்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. தயவுசெய்து தாமதப்படுத்தாமல் உடனே சைத்தன்ய சரிதாமிர்தம் படிங்க. அட்லீஸ்ட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரேம அவதாரம் புத்தகம், சின்ன புத்தகம் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஸோ ப்ளீஸ் சைத்தன்ய சரிதாமிர்தம் படிங்க. தமிழில் அப்புறம் வேறு எதுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? ஓகே. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தியலீலா. சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து ஆதிலீலா, மத்திய லீலா, அந்தியலீலான்னு 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் அந்தியலீலாவில் 6வது அத்தியாயத்தில் இந்த லீலா பானிஹாத்தி ஜிதாதாய் அப்படின்ற ஒரு விழா, உண்மையிலே அது சொல்லணுன்னா ஒரு அருமையான அற்புதமான ஒரு விழா. ஸோ அந்த விழாவை ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இந்த விழாவானது பானிஹாட்டி அப்படின்றது ஒரு இடத்தோட பெயர், ஒரு ஊரோட பெயர். இது வந்து பெங்காலில் கங்கை கரையை ஒட்டி இருக்கிற ஒரு ஊரோட பெயர் அது. சிதா தோஹை அப்படின்னா, சிதா அப்படின்னா அவல்,
தொய் அப்படின்னா தயிர். ஸோ என்ன இது என்ன நடந்தது அப்படின்னா, நித்யானந்த பிரபு பல இடங்களுக்கு பயணம் செய்து அவருடைய கிருஷ்ணபக்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கிறார். எப்படி பல இடங்களுக்கு சென்று பயணம் செய்தாரோ அதுபோல் நித்யானந்த பிரபுவும் பல இடங்களுக்கு பிரச்சாரத்துக்காக சென்றார். குறிப்பாக பெங்காலில் நிறைய இடங்களுக்கு பயணிச்சிருக்கிறார். அப்படி பயணித்த போது அவர் கூட அவருடைய சகாக்களும் சங்கத்தினர்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் இந்த பானிஹாட்டின்ற ஊருக்கு நித்யானந்த பிரபு வரார். ஸோ முதல்ல நமக்கு நித்யானந்த பிரபு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமரை பிரஞ்சேந்திர நந்தனாயை சச்சி சுத்த ஹொயலசை பலராம ஹொயல நிதாய் அப்படின்னா பிரஜேந்திர நந்தனா. பிரஜேந்திர நந்தன் யார்? நந்த மகாராஜர். நந்த மகாராஜருடைய நந்தன், நந்த மகாராஜருடைய புதல்வனாக வந்த அவர் தான் இப்போது சைத்தன்ய மகாபிரபுவாக வந்திருக்கிறார். அப்போது பலராமராக வந்தவர் நித்யானந்த பிரபுவாக வந்திருக்கிறார். ரஜேந்திர நந்தனாயை சச்சி சுத்தா ஹைலோசை. இப்போது சச்சி மாதாவோட புதல்வனாக சைத்தன்ய மகாபிரபுவாக வந்திருக்கிறார். பலராமர் நித்யானந்த பிரபுவாக வந்திருக்கிறார். ஸோ இந்த லீலையில் நித்யானந்த பிரபு மற்றும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இப்போது நித்யானந்த பிரபு தன்னுடைய சங்கத்தினர்களோட பானிஹட்டின்ற அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த ஊர் முன்னாடியே நம்ம சொன்னது போல் அது கங்கை கரையில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த மரத்தடியில் ஒரு உயரமான இடம். நித்யானந்த பிரபு அதில் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி நிறைய அவருடைய சங்கத்தினர்கள் இருக்காங்க. நிறையா ஹரிகதா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த சங்கத்தினர்களில் ஒருத்தர் நித்யானந்த பிரபுகிட்ட சொல்கிறார், இது மாதிரி ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் தூரத்துலேருந்தே உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் நித்யானந்த பிரபு அவர் காட்டின அந்த திசையை நோக்கி பார்ப்பார். அங்கே ரகுநாதாஸ் கோஸ்வாமி தண்டவத் பிரணாமம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவரை பார்த்த உடனே நித்யானந்த பிரபு, ஓ திருடா வந்துட்டானா, திருடா வா அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பார். ரகுநாதாஸ் கோஸ்வாமி ரொம்ப பணிவோடு தயங்கி வருவார். பக்கத்தில் வந்த உடனே, திருடா உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன். என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த பக்தர்களுக்கெல்லாம் வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நீ சிதாதகி, நீ அவலும் தயிரும் வாங்கி அதில் நிறைய பதார்த்தங்கள் செஞ்சு இவங்களுக்கு பெரிய விருந்து செய்யணும் நீ அப்படிம்பார். ஸோ இப்போது ரகுநாதாஸ் கோஸ்வாமி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வெறுமனே மொட்டையாக இப்போ ரகுநாதாஸ் சுவாமி வந்தார், அவர் திருடான்னு இவரை கூப்பிட்றார் அப்படின்னா நமக்கு விளங்காது. ஏன்னா நம்ம தான் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கலையே. ஸோ இப்போ ரகுநாதாஸ் கோஸ்வாமி யார் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவோட முக்கியமான சீடர்கள். ஆரம்பத்தில் மகாபிரபு கூட இருந்த முக்கியமான சீடர்களில் இவரும் ஒருத்தர். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. இந்த 6 பேரும் 6 கோஸ்வாமிகள். இவங்க விருந்தாவனத்தில் மகாபிரபு கூட சேவையில் ஈடுபட்டவர்கள். சிலர் அப்கோர்ஸ் பெங்காலில் இருந்தவங்க, பூரியில்
கொஞ்ச நாள் இருந்தாங்க. எல்லாருமே எல்லா சமயத்துலேயும் பிருந்தாவனத்தில் இல்லை. பட் இப்போது இந்த ரகுநாதாஸ் கோஸ்வாமி பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பெங்காலில் அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார்? ரகுநாதாஸ் கோஸ்வாமியோடைய அப்பா, அவருடைய சித்தப்பா கோவர்தன் மஜும்தார், ஹிரண்யா மஜும்தார் அப்படின்னு அவங்க 2 பேர் அண்ணன் தம்பிகள். 2 பேருக்கும் சேர்த்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி ஒரே ஒரு புள்ள தான் அந்த குடும்பத்துக்கு. அந்த குடும்பத்தோட வாரிசு இவர் ஒருத்தர் தான். இது 500 வருஷத்துக்கு முன்னாடி மகாபிரபு காலத்தில் யோசிச்சு பாருங்கள், மாதத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே அன்றைக்கே அவருக்கு வருமானம். யாருக்கு? கோவர்தன் மஜும்தாருக்கு. அப்படின்னா இன்றைக்கி பல கோடி ரூபாய். அப்படின்னா அன்றைக்கி எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய செல்வந்தர்கள், நிறைய வசதி, எல்லா வசதிகளும் இருந்தது. பெரிய அரண்மனை மாதிரியான வீடு. அரண்மனை மாதிரி இல்லை, அரண்மனையே தான். 4 புறமும் வாயில்கள் இருக்கும், வாசல் இருக்கும். 4 புறமும் அந்த வாசலில் குதிரைகள் பூட்டப்பட்டு ரதங்கள் தயாராக நிற்கும். எந்த நேரமும் யார் எங்கே வெளியில் போகணுன்னாலும் அதில் பயணிக்கிற. அப்படின்னா அந்த அளவுக்கு வசதி இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய செல்வந்த குடும்பத்தில் இவரை ஒரே ஒரு பிள்ளை பிறந்து ரொம்ப நல்ல வசதியாக எல்லா வளமும் கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறார். சிறு வயதிலிருந்தே சைத்தன்ய மகாபிரபுவோட சங்கீர்த்தனத்தை பற்றி கேள்விப்படுறார். இவர் கேள்விப்படும்போது இந்த சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த சங்கீர்த்தனத்து மேலே ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. நாளடைவில் இவர் கொஞ்சம் வளர வளர அந்த பற்று, சங்கீர்த்தன இயக்கத்தின் மீதான ஈர்ப்பு அதிகமாகிறது. ஒரு நாள் மகாபிரபு அங்கே வரார், இங்கே இருக்கிற ஊருக்கு வரார். தன்னுடைய சங்கத்தினர் கூட கீர்த்தனம் பண்ணுறார். அந்த கீர்த்தனத்தை பார்த்துட்டு இவர் முழு சரணாகதி அடைஞ்சிடணும்னு முடிவு பண்ணி மகாபிரபு அணுகிறார். இந்த மாதிரி நான் உங்களோட இயக்கத்திலே முழுமையாக சேர்ந்துடுறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ ஏற்கனவே இவருக்கு இந்த சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமாக பெற்றோர்கள் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தாங்க. இவரை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு ஓடிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஸோ ஆனால் இவர் அதில் ஈர்ப்பு கொண்டிருக்கிறார். இப்போ மகாபிரபு வேறு வந்துட்டார். ஸோ மகாபிரபு இனி கொஞ்ச நாள் வீட்டிலேயே இரு, நீ வீட்டில் ரொம்ப நல்ல சொல் பேச்சு கேட்குற பிள்ளையா நடந்துக்கோ. ஆனால் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே நீ கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டே இரு. சரியான தரம் வரும், அப்போ நீ என்னோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்கிறார். ஆனால் இவருக்கு இருக்க முடியல. வீட்டில் எப்படியாவது இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்துடணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவார், ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் எழுந்து தனியாக ஓடிடுவார். வீட்டை விட்டு வெளியில் ரொம்ப தூரம் போயிடுவார். அப்புறம் இவர் இல்லை, வீட்டில் இல்லை, ஓடி போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்களாச்சு. இங்கே நிறைய வேலைக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா நிறைய பேர் ஆட்களுக்கு வேலையாட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. உடனே 4 பக்கமும் ஆட்களை அனுப்பி தேட சொல்கிறாங்க, போய் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ போவாங்க, எங்கே பிடிக்கிறாங்களோ எங்கே பார்க்குறாங்களோ அங்கேயே அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம்
ஒரு நாள் 2 நாள் இருப்பார், மறுபடியும் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவார், மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க, மறுபடியும் அதே மாதிரி திரும்ப திரும்ப பல முறை இது நடக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கிற சமயத்தில் தான் நித்யானந்த பிரபு இந்த பனிஹட்டிக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த செய்தி கேள்விப்பட்டு ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவரை பார்க்குறதுக்காக வரார். அங்கே வந்தபோது இந்த மாதிரி நித்யானந்த பிரபு அவரை திருடான்னு சொல்லி அழைக்கிறார். பக்கத்தில் வந்தோடனே உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஏன் திருடான்னு கூப்பிட்டார் அப்படின்னா, காரணம் இல்லாமல் சும்மா கூப்பிடல. ஏன்னா நித்யானந்த பிரபு பலராமருடைய அவதாரம். ஸோ பலராமர் யார் அப்படின்னா ஆதி குரு. பலராமர் தான் வந்து நமக்கு கிருஷ்ணரை அடைவதற்கு நமக்கு குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர். ஸோ அதே போல் இப்போது நித்யானந்த பிரபுவோட ஆசீர்வாதம் இல்லாமல், அவருடைய கருணை இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபுவை யாராலும் அணுக முடியாது. இதுதான் வழிமுறை. நீங்கள் சைத்தன்ய மகாபிரபுவை அணுகணும் அப்படின்னா அப்போது நீங்கள் நித்யானந்த பிரபுவோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கணும். நித்யானந்த மூலமாக தான் நீங்கள் சைத்தன்ய மகாபிரபுவை அணுக முடியும். ஆனால் இப்போது இந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அதை செய்யலை. நேரடியாக சைத்தன்ய மகாபிரபுவை அணுகிட்டார். ஸோ அதனால் இவரை வந்து நீ அந்த மாதிரி செய்தது தப்புன்றதை உணர்த்துறதுக்காக, அஃப்கோர்ஸ் இது வந்து நித்யானந்த பிரபு கோபப்பட்டு கண்டிக்கிற விதமாக அதை சொல்லலை. ரொம்ப அன்போடு அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கணுன்ற முடிவோடு தான் அதை வந்து செய்கிறார். திருடான்னு அழைச்சா கூட அதில் அன்பு தான் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ அழைச்சி அவருக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ இந்த தண்டனை கொடுத்துருக்கிறார். என்னது? அவல், தயிர், வாழைப்பழம், வெல்லம், இது மாதிரி பல பொருட்கள்லாம் சேர்த்து விதவிதமான பதார்த்தங்கள் செஞ்சு பக்தர்களுக்கு, ஏன்னா இப்போ அதுதான் வந்து உடனே தயார் பண்ண முடியும். நீங்கள் சமைச்சு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இவங்களுக்கு உடனே பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதுன்னா அப்படியே என்ன கிளவிட்டு அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அதை உடனே அதை செஞ்சிடலாம். ஸோ அதனால் மகாபிரபு இதை கேட்குறாரு. உடனே ரகுநாதாஸ் கோஸ்வாமி, இவருக்கு தான் பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது செலவு பண்ணுறது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்போ கூட வந்து இது மாதிரி மகாபிரபுவோட இயக்கத்துக்கு தான் போகிறாருன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு செலவழிச்சிட்ருப்பார். செலவழிக்கிறதுல பற்றி அவங்க பெற்றோர்கள் வந்து, ஏன்னா அவங்க பெற்றோர்களும் வந்து பக்தர்கள் தான், ஆனால் கூட ஒரே பிள்ளையாச்சே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதனால் இப்போது பணம் பற்றி பிரச்சனை இல்லை. இவர் வந்து எவ்வளோ இந்த ஊரில் இருக்கோ எல்லா அவலையும், எல்லா தயிரையும், எல்லா வாழைப்பழத்தையும், எல்லா ஏன்னா பழங்கள் என்ன இருக்கோ, மாம்பழங்கள் அதெல்லாம், ஏன்னா இது வந்து சீசன், ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ வாங்கிட்டு வந்தால் எல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க, பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுன்னு செய்தி ஊர் பூரா இப்போ பரவிடுச்சு. இப்போ அந்த விற்பனை பண்ணவங்கெல்லாம் அவங்க வந்து இப்போ இங்கேயே வந்துட்டு கடை போட்டாங்க. ஏன்னா கடைக்காரங்க எல்லாம் இன்னும் கடையெல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. கடையெல்லாம் வந்து அதிகமானவுடனே இந்த செய்தி ஊரில் பரவணுன்னா ஊரில் இருக்கிற இன்னும் மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கங்கை கரை முழுக்க எல்லாம் மக்கள் வெள்ளமாக இருக்குது. கங்கையில் வந்து ஒரு வெள்ளம் ஓடுதுன்னா இங்கே வேறு மக்கள் வெள்ளம். ஸோ இப்போ இந்த மக்கள் வெள்ளம் வந்து ரொம்ப பெருசாகி இங்கே கரையில் வந்து இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போது மக்கள் வர வர இவர் இன்னும் வாங்கிட்டே இருக்கிறார். இன்னும் வாங்க வாங்க எல்லாம் பதார்த்தங்கள் பெரிய பெரிய பானையில் போட்டு எல்லாம் தயார் பண்ணி
விதவிதமான பதார்த்தங்கள். பெங்காலி மக்கள் வந்து இதை இன்றைக்கும் கூட ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு அது அவ்வளோவா தெரியாது. ரொம்ப நிறைய பதார்த்தங்கள். ஒரு முறை இங்கே மாயப்பூர் குருகுலத்துலேருந்து மாணவர்கள்லாம் இங்கே வந்திருந்தாங்க சேலத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஒரு முறை நம்ம வந்து இங்கே பவானியில் போயிட்டு இந்த பனிகாத்தி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு பவானியில் போயிட்டு காவேரியில் குளிச்சுட்டு அங்கே பிரசாதம் சாப்பிட்டோம். அப்போ அந்த சமயத்தில் அவங்க தான் பிரசாதம் வந்து செஞ்சுருந்தாங்க. நிறைய விதவிதமாக மாம்பழம் போட்டு ஒரு இது, மிளகு போட்டு ஒரு பதார்த்தம், தயிர் போட்டு ஒரு பதார்த்தம், வாழைப்பழம் போட்டு ஒன்று, இப்படி நிறைய பதார்த்தங்கள் செஞ்சுருந்தாங்க. வெறும் அவள் மட்டும் வச்சு அவ்வளோ சுவையாக இருந்தது ஒன்றும். ஸோ அது மாதிரி அவங்க ரொம்ப அற்புதமாக நிறைய செய்ய தெரிஞ்சிருந்தது. அந்த விவரங்கள்லாம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் கொடுக்குறாரு. ஒரு பதார்த்தமும் என்ன பண்ணாங்க, ஒரு பதார்த்தத்துலையும் என்னென்ன போட்டாங்க. இனிப்பு பதார்த்தத்துலலாம் இந்த கற்பூரம், இதில் எல்லாம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்ல வாசனையாகவும் அதே சமயத்தில் நல்ல சுவையாகவும் இருக்கிற மாதிரி நிறைய செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பால் பதார்த்தங்கள், ரசகுல்லா, சந்தேஷ், இந்த மாதிரி நிறையா பாலில் செய்யப்பட்ட இனிப்புகள் எல்லாத்தையும் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது, மக்கள் பெருக இடமே இல்லை. கங்கையில் தண்ணியிலே இறங்கி நின்றுட்டு பானையை வாங்கி சாப்பிட்றாங்க. இடுப்பு வரைக்கும் தண்ணி, எவ்வளோ தூரம் நிற்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்க, இடம் இல்லாததுனால நிறைய பேர். ஸோ இப்படி ரொம்ப ஆனந்தமாக அந்த பிரசாத விநியோகம் நடக்குது. ரகுநாதாஸ் கோஸ்வாமி ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை செய்கிறார், அந்த சேவையை பண்ணுறார். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பிரசாத விநியோகத்தோடு சேர்த்து பக்தர்கள்லாம் பிரவசத்தில் கீர்த்தனமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கீர்த்தனம் நடக்குது. ஸோ அந்த கீர்த்தனத்தின் போது ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு அங்கே இல்லை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அங்கே வந்து குறிப்பிட்ட சில பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறார். அவரும் வந்து வெளிப்புறமாக யாருக்கும் தெரியல, ஆனால் சில குறிப்பிட்ட பக்தர்களுக்கு மட்டும் அவர் காட்சி கொடுக்குறார். அந்த கீர்த்தனத்தில் சேர்ந்து அவரும் நடனம் ஆடுறார், அவரும் அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆனந்தமயமாக பரவசத்தோடு பக்தர்கள் அந்த கீர்த்தனை பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரசாதம் விநியோகம் பண்ணுறதும், அந்த சேவை பண்ணுறதும், அது தயார் பண்ணுறதும், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மகாபிரபு வந்து வேறு இடத்துல இருந்தால் கூட அவரால் அங்கே இருக்க முடியல. இங்கே வந்து இந்த சங்கீர்த்தனத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி இங்கே வந்து கலந்துக்கிறார். ஆனால் சில குறிப்பிட்ட பக்தர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்தார் அப்போது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக அந்த விழா நடக்கிறது. நித்யானந்த பிரபு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுறார். ஸோ நித்யானந்த பிரபுவோட மகிழ்ச்சி பார்த்து எல்லா பக்தர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ நித்யானந்த பிரபுவோட அந்த சந்தோஷத்தினால ரகுநாதாஸ் கோஸ்வாமிக்கு நித்யானந்த பிரபுவோட கருணை ரொம்பவே கிடைக்கிறது. ஸோ நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை கிடைக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் ரகுநாதாஸ் கோஸ்வாமி இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பிறகு ரகுநாதாஸ் கோஸ்வாமி பின்னர் சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருக்கும்போது அங்கே பூரியில் போய் மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தனத்தில் இணையணும்னு சொல்லி வரார். அப்போது அங்கே என்ன பண்ணுறார், அப்போ கூட வந்து இந்த கோவர்தன் மஜும்தாரும் ஹிரண்யா மஜும்தாரும் வந்து
யாரையும் கூட அனுப்ப வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்துறார். ஏன்னா அது வரைக்கும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி எங்கே போனாலும் ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக, அவர் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக, அவர் போகிற இடத்துல அவர் தங்குறதுக்கு வசதி பண்ணுறதுக்கு, சமைச்சு கொடுக்கறதுக்கு, இப்படி ஒரு பெரிய கூட்டமே அவர் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இல்லை, இதெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இப்போது இவங்க யாரும் போக மாட்டாங்க. ஆனால் கூட இந்த கோவர்தன் மஜும்தார் குறைஞ்சது செலவுக்கு கொஞ்சமாவது பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மாதம் 2000 ரூபாய், அப்போ 2000ன்றது இன்றைக்கி ரொம்ப பெரிய பணம் இன்றைக்கி. ஸோ அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வர்றார் மாதம். ஸோ அந்த பணம் கூட ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு கூட பூரியில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் பெரிய விருந்து செய்வார். அப்படி தான் அந்த பணத்தை செலவழிப்பார். ஸோ இந்த மாதிரி மகாபிரபுவுக்கு விருந்து படைச்சிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த விருந்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறார். மகாபிரபு உடனே ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி கூப்பிட்டு, மகாபிரபுவோட நெருங்கிய சங்கத்தில் இருக்கக்கூடியவர், அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னாச்சு, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி முன்னெல்லாம் என்ன ரெகுலராக விருந்துக்கு கூப்பிடுவார், இப்போ ஒன்றும் அழைப்பே வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இப்போது அவங்க அப்பா கிட்டே இருந்து வாங்குகிற அந்த பணத்தையும் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டார். ஸோ இப்போ அவர்கிட்ட பணம் கிடையாது, அதனால் அவர் இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்றதில்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டுக்கு அவர் எப்படி தன்னை பராமரிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபு கேட்குறார். அவர் சொல்கிறார், இது மாதிரி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி தினமும் இந்த சிம்மத்வாரம் கோயில், பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் 4 பக்கமும் வாசல் இருக்கும். அதில் கிழக்கு திசை பார்த்து இருக்கிற அந்த துவாரத்துக்கு பேர் சிம்மத்வாரம்னு. சிம்மம் ஏன்னா அந்த துவாரத்தில் ரொம்ப பெரிய சிம்மம் இருக்கும். ஸோ அந்த சிம்மத்வாரத்தில் அவர் முன்னாடி நிற்பார். இந்த பூஜாரிகள் பகவானுக்கு சேவை பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது ஏதாவது பிரசாதம் அவருக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி இவரை சாப்பிட்டுட்டு தன்னை பராமரிச்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லி மகாபிரபுகிட்ட சொல்லும்போது மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர், எவ்வளோ வசதி இருந்தது, எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் இப்படி திறந்துட்டு வர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி மகாபிரபுவோட இந்த இயக்கத்தில் இணையறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அதாவது ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட ஒரு ஆலோசனை சொல்லுவார். என்னென்னா, இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் அந்த மனைவி மேலே இருக்கக்கூடிய ஒரு பற்றுனால இங்கேயே தங்கிடுவான், அதுக்கப்புறம் அவனை நம்ம இந்த மாதிரி போய் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், இவ்வளோ பணம், இவ்வளோ வசதி, இவ்வளோ செல்வாக்கு, இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அவர் ஒரு பெண்ணால் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிம்பார். ஆனால் கூட அவங்களோட ஆசைக்காக கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. வெறும் 16 வயதே ஆன ரொம்ப அழகான லக்ஷ்மி மாதிரி, லக்ஷ்மி தேவி போல் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் கூட அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஈர்ப்பு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்துருவார். இப்போது பூரியில் இந்த மாதிரி
சிம்மத்வாரத்தில் நின்று பூஜாரிகள் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கிறார். இப்போது மகாபிரபு வந்து கவனிக்கிறார். ஏன்னா இவர் தினமும் கோயிலுக்கு போகிறார், ஜெகநாதரை தரிசனம் பண்ண போகிறார். போகும்போது பார்க்குறார் ரங்கநாதாஸ் கோஸ்வாமி அங்கே இல்லை சிம்மத்வாரத்தில். ஸோ உடனே சர்வ தாமோதர கோஸ்வாமி கிட்டே கேட்குறார், இது மாதிரி என்னாச்சு, ஏன் என்னாச்சு இது நாய்க்கு, ஸோ என்னாச்சு ரகுநாதாஸ் கோஸ்வாமி ஏன் வந்து சிம்மத்வாரத்தில் கூட இப்போ இல்லை அப்படின்னு கேட்கும்போது, இப்போ என்ன பண்ணுறாரு அவர், இது மாதிரி அவர் சிம்மத்வாரத்துலேயும் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஏன்னா தினமும் பூஜாரி வந்து அது கொடுப்பாரா இது கொடுப்பாரான்னு எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி இருக்குது, அது அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சாப்பாடு கிருஷ்ணன் பிரசாதம் ஜெகநாதர் பிரசாதம் வந்து ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் வரிசையாக வந்து உட்காந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு விநியோகம் நடக்கும். அவங்களோட போய் இவர் உட்காந்துக்கிறார். அப்போ வந்து இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்க பதார்த்தம் எது அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இருக்காது. ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் வாங்கி சாப்பிட்டு ஆகணும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் அவர் விரும்புகிறார். ஸோ இப்போ அதனால் அவர் வந்து இப்போது அந்த மாதிரி இதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மகாபிரபு இன்னும் சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே இந்த துறவு வந்து இன்னும், ஏன்னா மகாபிரபு வந்ததே பார்த்திங்க அப்படின்னா வைராகிய வித்யா நிஜ பக்தி யோகா. இந்த வைராக்கிய வித்யா அறிவு இது ரெண்டுத்தையும் வந்து துறவு அறிவு இந்த ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்ததே முக்கிய நோக்கம். ஸோ அதனால் இப்போ இந்த வைராக்கியம் வந்து இவர்கிட்ட இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கும்போது மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அங்கேயும் இல்லை, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற இடத்துலையும் இல்லை அப்படின்றத மகாபிரபு கவனிக்கிறார். அப்போ சர்வதாமோதர்கிட்ட கேட்கும்போது என்னாச்சு இப்போ எங்கே ரகுநாதாஸ் கோஸ்வாமி கேட்கும்போது, இந்த மாதிரி ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து இப்போது ஜெகநாதருடைய மடப்பள்ளியில் அந்த சமையல் அறையில் சமைச்சது போக மீதம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது அல்லது சமைக்கும்போது கீழே தரையில் விழுந்துருது, அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கூட்டி கடைசியில் வந்து வெளியில் ஒரு இதில் வந்து அனுப்புவாங்க, வெளியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரசாதத்தை எடுத்து இவர் என்ன பண்ணுறார், தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு அதில் கெட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து அதை வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சர்வதாமோதர் சொல்லுவார். மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுவார். வா இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பார். ஒரு நாள் மகாபிரபு இந்த மாதிரி அவர் பிரசாதம் எடுத்து அதை கழுவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மகாபிரபு வந்துடுவார். மகாபிரபு வந்து அவங்க கையில் இருக்கிறத பிடுங்கி இவர் சாப்பிடுவார். இப்படிப்பட்ட ஒரு அமிர்தத்தை வந்து நீ தனியாக சாப்பிட்டுட்ருக்கே, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்லி இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கையில் இருக்கிறத பிடுங்கி சாப்பிடுவார். ஸோ இந்த ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து ஒரு துறவு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டை வந்து ஒரு உதாரணமாக இருந்து காட்டினவர். இப்படி தான் வந்து ஒருத்தர் துறவு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக இருந்து வாழ்ந்தவர். துறவுன்னா சும்மா ஒன்றும் இல்லாதவன் வந்து காவியை போட்டுக்கிட்டு நான் துறவி ஆகிட்டேன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆனால் எல்லாம் இருந்தும் அதை விட்டுட்டு ஒருத்தன் வரான் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையிலே துறவு இல்லையா? புலனின்பத்துக்கு பௌதிக ஆசைகள் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தர் வர்றார் அப்படின்னா
அதுதான் உண்மையிலேயே துறவு. ஸோ மகாபிரபுவோட ஆசீர்வாதமும் அவருக்கு ரொம்பவே கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வரூப் தாமோதரருடைய வழிகாட்டுதலில் அவர் இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருப்பார். ஸோ பின்னர் பிருந்தாவனத்துக்கு போய் சேவை புரிவார். அங்கே ராதா குண்டத்தில் தங்கியிருந்து நாம கீர்த்தனத்தில் ஈடுபடுவார். தினம் தினம் பல ஆயிரம் நமஸ்காரங்கள், தண்டவத் பிரணாமங்கள் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமியோட வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது இப்படி ஒருத்தரால் இருக்க முடியுமான்றது பெரிய சந்தேகமாக இருக்கும் நமக்கெல்லாம். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கை, அந்த துறவு வாழ்க்கை வந்து ரொம்ப உச்சமாக துறவு நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸோ இந்த லீலையின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, நித்யானந்த பிரபு மாதிரி ஒரு குருவோட ஆசீர்வாதம் இல்லாமல், கருணை இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபுவை அல்லது கிருஷ்ணரை யாரும் அணுக முடியாது அப்படின்றது ஒரு பாடம், முக்கிய பாடம். ரெண்டாவது, வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்கிறது பகவானை, குருவை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து அந்த சீதாதாகி கொண்டு போய் அவ்வளோ பேருக்கும் எல்லாரும் ஏன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் வந்து இல்லைங்காமல் வந்து அவ்வளோ பிரசாதம் விநியோகம் பண்ணி எல்லா வைஷ்ணவர்கள், எல்லா பக்தர்களுடைய சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்தார். ஸோ வைஷ்ணவர்களுக்கு சேவை புரிவது என்பது இந்த பக்தி தொண்டில் நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், வைஷ்ணவ சேவை. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம பக்தியில் நிறைய பேர் நம்ம வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறோம். வைஷ்ணவர்கள் மேலே நம்ம நிந்தனை பண்ணுறோம். அவங்கள வந்து அவதூறாக பேசுகிறது அல்லது அவங்கள மதிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது அந்த அபராதத்தின் காரணமாக நம்மளுடைய பக்தி வளர்ச்சி பெருமளவில் தடைபடுது. ஸோ இந்த அபராதம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். வைஷ்ணவ அபராதம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிறந்த வழி வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணணும். வைஷ்ணவர்களை பார்த்த மாத்திரத்தில் விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். வைஷ்ணவர்களுக்கு வந்து காது கொடுத்து கேட்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது. குறிப்பாக குரு ஆச்சாரியர்கள், மூத்த வைஷ்ணவர்கள் அப்படின்னும் போது ரொம்ப பணிவோடு அவங்க முன்னாடி நம்ம நடந்துக்கணும். ஸோ இது வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ரெண்டாவது, அடுத்தது வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி மாதிரி ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள், உடைமைகள் எது இருந்தாலும் இது எதுவும் நமக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்க போகிறது இல்லை. பக்தி மட்டும்தான், கிருஷ்ணருக்கான சேவை மட்டும்தான் நமக்கு இன்பத்தை கொடுக்க போகிறதுன்றதை தெரிஞ்சு முழுமையாக கிருஷ்ணர்கிட்ட சரணடைய தயாராகணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேர், பதவி, உடைமைகள் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறதோ, நம்ம உறவினர்கள் காப்பாற்றுவாங்க, நண்பர்கள் காப்பாற்றுவாங்க, நம்ம குடும்பம் நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினச்சோ நம்ம இந்த பௌதிக விஷயங்கள் மீது பற்று கொண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் எத்தரை சயனம், திரும்ப திரும்ப இங்கே பிறந்துக்கிட்டே தான் இருக்கணும். பிறந்தோம்னாலே மரணம்ன்றதும் வரும், இடையில் வியாதி வரும், வயோதிகம் வரும். இந்த எல்லா துன்பத்தையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். கிருஷ்ணர் அதை தெளிவாக சொல்கிறார்.
இந்த உலகம் துக்காலயம், அசாஸ்வதம், அனித்யம், அசுக்கம் லோகம். இங்கே எதுவும் நிரந்தரம் கிடையாது. இங்கே எதுவும் உண்மையானது கிடையாது. இங்கே யாருக்கிட்டையும் வந்து தன்னை நிரூபித்து கட்டணுன்றது அவசியம் கிடையாது. நான் சாதிச்சு காட்டுறேன் பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு யாரையும் நிரூபித்து இங்கே நான் இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. யாருக்கு தேவை? இப்போ நீங்கள் நான் பாருங்கள், நான் இதை பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு சாதனையை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம்? யாருக்கு வேணும் உங்கள் சாதனை? கிருஷ்ணரை விட பெருசாக உங்களெல்லாம் என்ன பண்ணிவிட முடியும்? கிருஷ்ண பக்தர்களை விட பெருசாக உன்னால் என்ன பண்ணிட முடியும்? கிருஷ்ண பக்தர்களாக இருந்தால், எப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கூட அவங்கள வந்து மிக உயர்ந்த உச்சமான நிலையில் பகவானை விரும்பினா அவங்கள வைக்க முடியும். ஹனுமான் வந்து ஒரு வானரம் தான், ஆனால் எவ்வளோ உச்சமான ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். ஹனுமானுடைய பக்தி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. ராமச்சந்திரர் அவ்வளவு அவர் வானரமாக இருந்தால் கூட அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி அவ்வளோ உயர்ந்த பக்தியாக இருக்குது. ராமச்சந்திரர் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார் அவருடைய சேவையின் கண்டு. ஸோ இங்கே வந்து நான் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆள், நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், நான் அதை சாதிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன தற்பெருமை பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதுதான். பணிவு ரொம்ப முக்கியம். எப்படி ரகுநாதாஸ் கோஸ்வாமி அவ்வளவு பணிவோடு இருக்கிறார். நித்யானந்த பிரபு முன்னாடி பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது கூட அவர் தயங்குறார். இது வந்து வெளியில் எல்லார் முன்னாடியும் நம்ம வந்து பெரிய பக்தன்னு காட்டிக்கணுன்றதுக்காக நடிப்பு கிடையாது. அவர் அந்த மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணல. உண்மையிலேயே அவர் அப்படி உணர்றார். விருந்தாவனம் வந்துட்டு தினமும் 1000 நமஸ்காரம் பண்ணுவார். வைஷ்ணவர்களுக்கு 1000 நமஸ்காரம் பகவானுக்கு பண்ணுவார். நம்ம 2 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா 3ஆவது தடவை அப்படியே வந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். பகவான் இங்கே இருக்கிறாருன்றதை பொருட்படுத்துறதே கிடையாது, இல்லையா? ஆனால் ஒரு பணிவான ஒரு சேவகன் அப்படின்னா, நீங்கள் குருவை ஒரு நாளைக்கு 40 தடவை பார்க்குறீங்க, 50 தடவை பார்க்குறீங்கன்னால 50 தடவையும் விழுந்து வணங்கணும். ரகுநாதாஸ் கோஸ்வாமி இது எல்லா வைஷ்ணவர்களுக்கும் பண்ணார். குறைஞ்சது 1000 நமஸ்காரம் வைஷ்ணவர்களுக்கு மட்டும். எப்படி யோசிச்சு பாருங்கள். இது வந்து ஒருத்தர் நடிக்கிறதுக்காக இது செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. உண்மையிலேயே பணிவு இருந்தால் தான் அது நடக்கும். இப்போ நம்ம அந்த நிலைக்கு இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இல்லைன்னா பெருமைப்பட்டுக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஸோ இதெல்லாம் இந்த அற்புதமான லீலையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு நேரமின்மையினால இதோட நிறுத்திக்கலாம். हरे कृष्णा। रघुनाथदास गोस्वामी की नित्यानंद प्रभु की जय, चैतन्य महाप्रभु की जय, चैतन्य चरितामृत की जय, कृष्णदास कविराज गोस्वामी की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।